ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ஆனந்த் ஸ்ரீபாலா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் தான் ஆனந்த் ஸ்ரீபாலா. இந்த ஸ்ரீபாலா அப்படிங்கிறது லேடி நேம் மாதிரி இல்லை அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அது அவருடைய அம்மாவோட பேர். எல்லாரும் அப்பாவுடைய பேர் தானே பேருக்கு பின்னாடி போட்டுப்பாங்க. இவர் அம்மா மேலே உயிரே வச்சுருந்த ஒரு நபர், அதனால் அம்மாவுடைய பேரை பின்னாடி போட்டுக்கிட்டாப்புல. ஸோ இவங்க அம்மாவுடைய பேர் ஸ்ரீபாலா, இவருடைய பேர் ஆனந்த் ஸ்ரீபாலா. இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? ஹீரோயினுடைய பேரும் ஸ்ரீபாலா. எப்படி பார்த்துக்கோங்க, ஒரு கதையில் ஒரு பேரை வச்சே ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்கு இந்த டீமு. இந்த ஸ்ரீபாலாங்கிற பேர் கதையில் கதாநாயகிக்கு வைக்கப்பட்டதுனால தான், அதாவது கதாநாயகியுடைய பேர் ஸ்ரீபாலாங்கிறனால தான் அந்த பொண்ணே இவருக்கு பிடிக்கும். அதனால தான் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சாப்புல. கடைசியில் டபுள் சைட் ஆகி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ எதனால் அம்மாவுடைய பேரை பின்னாடி இவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா ரொம்ப சின்சியரான ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு நபர். ஆனால் ஹீரோ ஒரு 12 வயசு பையனா, சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த அம்மா கண்ணு முன்னாடியே படுகொலை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு சம்பவத்தை தான் கண்ணு முன்னாடியே பார்த்ததுனாலேயே இவருக்கு மட்டும் அப்பப்போ பயங்கரமாக ஹாலுசினேட் ஆகும். இவங்க அம்மா இவருடைய கண்ணுக்கு பல நேரங்களில் அங்கங்கே தெரியும், மற்றவங்க யாருக்குமே தெரியாது. நம்ம கதாநாயகனை விரைக்க பார்ப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரியே ஒரு கதாபாத்திரம். இவரும் அம்மா மாதிரியே நம்மளும் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி எழுத வேண்டிய எக்ஸாமெல்லாம் எழுதி ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. ரைட்டு போஸ்டிங் வரும் அப்படின்னு. இப்போ நம்ம கதாநாயகி இருக்காங்களே, அவங்க பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. இப்படி ஒரு காம்போ. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு அப்பா அம்மா 2 பேரும் திடீர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. சார், எங்களுடைய பொண்ணை காணா அப்படின்னு. உங்கள் பொண்ணை காணாமா? நீங்கள் எந்த ஏரியா அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு ஏரியாவை சொல்கிறாப்புல. அது நம்ம ஸ்டேஷன் இல்லைங்க, நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போங்க, இந்த ஸ்டேஷனுக்கு போங்கன்னு கடைசியில் 2-3 ஸ்டேஷன் இழுத்தி அடிச்சு கடைசியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க. அங்கே அவங்க பொண்ணு பேர் என்ன அப்படின்னா மெரின் ஜோய் அப்படிங்கிறாங்க இவங்க. சரி, ரைட்டு, உங்கள் பொண்ணு என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு லா ஸ்டூடெண்ட்டுங்க, ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க. 7 மணிக்கு எப்போயுமே ஹாஸ்டலுக்கு திருப்பி வந்துடுவாங்களாம். இன்றைக்கி 7 மணிக்கு வரவே இல்லை அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு கிடைச்சதுனால நாங்கள் எங்கள் பொண்ணு கால் பண்ணி பார்த்தோம். அவள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது, என்னன்னே தெரில, என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு சார், கொஞ்சம் தயவு செஞ்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த பெற்றவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. இந்த கேஸ் எடுத்த அந்த போலீஸ் ஆஃபீஸரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூங்கியிருக்கோம், ஏதாவது தங்கியிருக்கோம், வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. அங்கே இருக்கக்கூடிய ஏரிக்குள்ளே ஒரு பெண்ணுடைய சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது என்னவோ இந்த காணான்னு ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கீங்களே சார், மெரின்னு, அந்த பொண்ணாக தான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது சார். எதுக்கு அவங்க பேரண்ட்ஸை கூட்டுவாங்க அப்படின்னா, இவங்க அப்பாவை மட்டும், அந்த பொண்ணுடைய அப்பாவை மட்டும் கூட்டு போகிறாப்புல அந்த போலீஸ் ஆஃபீஸர். போய் பார்த்தா அது மெரின் ஜோய் தான். இப்போ இந்த பொண்ணு இறந்து போச்சு. இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் போலீஸ் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்குது. அவங்க ஃபைனலாக இந்த பொண்ணுக்கு ஒரு லவர், ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையன்கிட்ட கடைசியாக கோச்சிக்கிட்டு 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன கசப்பான அனுபவம், ஒரு சண்டை வந்துருச்சு. அதில் 2 பேரும் கோச்சிட்டு போயிட்டாங்க. இதில் தான் மனசு உடைஞ்சு போய் அந்த பொண்ணு கடைசியாக அந்த ஏரியில் விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த டைமில் இது ஒரு சென்சேஷனல் நியூஸாக எல்லா இடத்துலையும், பப்ளிக்லேருந்து எல்லா இடங்களும் இது பரபரப்பாக பேசப்படுது. எந்த நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணாலும் பிரேக்கிங் நியூஸில் இந்த நியூஸ் தான். இப்படி ஒரு சம்பவமாக இருக்கும்போது திடீர்னு நம்ம கதாநாயகன், எனக்கு என்னவோ இது தற்கொலை மாதிரி தெரியலை, இது கொலை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல போக, நம்ம கதாநாயகி தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆச்சே, அந்தம்மா இந்த கேஸை தேவையில்லாமல் அங்கங்கன்னு கிளறி விட்டு கடைசியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு நிற்கிது கதை. இப்போ டெபுட்டி எஸ்பியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கேஸ் எடுக்கிறாப்புல. அவர் அஃபீஷியலாக ஒரு பக்கம் இது கொலையா தற்கொலையா, இது கொலையாக இருந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணகர்த்தா யார் அப்படின்னு அவர் அஃபீஷியலாக தேட, அன்அஃபீஷியலாக இன்னொரு பக்கம் நம்ம கதாநாயகனே களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த கதையை கொஞ்சம் பெருசாக ரிவீல் பண்ணிட்டீங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலி படத்துடைய ஆரம்பத்தில் 5-10 நிமிஷத்துலேயே இது எல்லாமே வந்துடும் வச்சுக்கோங்களேன். இந்த படம் அபிலாஷா பிள்ளை அப்படிங்கிற நபர் எழுதி விஷ்ணு வினய் இயக்குன முதல் படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ஒரு ஸ்லோ பர்னிங் மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அடுத்தடுத்து என்ன நடக்க போதோ, இது இப்படி இருக்குது, இதுக்கப்புறம் ஹீரோ எடுக்கிறாரு, இதுக்கப்புறம் அவர் இதை கண்டுபிடிக்கிறாரு, இங்கேருந்து இங்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாகவே இதனுடைய திரைக்கதை அமைப்பு இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு. செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் இழுத்தடிக்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இவ்வளோ தூரம் சுற்றி இருக்க தேவையே இல்லைங்க. முதல்ல
இப்போ ஹீரோவுடைய அம்மா ஒரு சின்சியரான ஹெட் கான்ஸ்டபிளாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது கதாநாயகனுக்கு மட்டும் அந்த அம்மா இறந்து 15 வருஷம் ஆகியும் இப்போ கதாநாயகனுக்கு மட்டும் கண்ணுக்குள்ளே தெரியுது அந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த அம்மா இப்படி ஒரு சின்சியர் ஆஃபீஸரு, அந்த அம்மா ஒரு பெரிய திறமசாலி, அதனால் கதாநாயகனுக்கு பல விஷயங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்ம சைஜி குரு போய் சங்கீதாவுக்கு செல்ஃப்ட் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன நீதி? இதெல்லாம் அப்படி வச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் ஹீரோ ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் சார், ஒரு கிரைம் சீனுக்குள்ளே போனாலே சும்மா பட்ட பிரிப்பாப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாலே சொல்லுவார் அப்படின்னு எத்தனை ஹீரோ கதாபாத்திரங்களை இல்லை ஒரு முக்கியமான லீட் கதாபாத்திரங்கள் நம்ம எத்தனை படங்களில் கடந்து வந்திருக்கோம். அப்படியே சிம்பிளாக வச்சுட்டு போயிருக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த மதர் சென்டிமெண்ட்டு கொஞ்சம் அங்கங்கே எமோஷனலாக டச் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை வச்சு கொஞ்சம் உருட்டிட்டாங்களோ. உண்மையை சொல்லணும்னா அந்த கதாபாத்திரம் தேவையே இல்லைங்க பெருசாக அப்படிங்கிற மாதிரியே எனக்கு பட்டுச்சு. இன்னொரு பக்கம் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு முடிக்கிறத விட ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, அதுக்கு மேலே இன்னொரு ட்விஸ்ட்டு அப்படின்னு ஒரு 2-3 ட்விஸ்ட்டை கொடுத்தோம் கிளைமேக்ஸில் அப்படின்னா இன்னுமே அந்த த்ரில்லர் ரசிகர்களில் பெருசாக அந்த படம் கவரும் அப்படின்னு முழுமையாக நம்பியிருக்கு இந்த டீமு. அதனாலேயே ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அது உண்மையாக நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த கிரைமுக்கு மூல காரணமாக ஒரு ரீசனிங் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப அறதப்பழசாக இருக்குது. ஏதாவது கொஞ்சம் புதுசாக யோசிச்சு சொல்லியிருக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு அந்த பர்டிகுலர் விஷயமே. மற்றபடி விஷ்ணு நாராயணுடைய சினிமோட்டோகிராஃபியில் ஹீரோ முதல் தடவை ஒரு எஃப்ஐஆரையும் ஒரு போஸ்ட்மார்ட்டத்தையும் எடுத்துகிட்டு ஒரு டேபிளில் உட்காருவாப்பில் அதை பார்க்குறதுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் என்ன உதறுது எங்கே பிசுரடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்குவாப்பில். அந்த சீனு அவங்க எத்தனை ஆங்கிளில் எந்த விதமாக அதை ஒரு க்ளோஸ் போய் கன்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ளோஸ்அப்பெல்லாம் சூப்பராக இருந்தது. அதே நேரத்திலேயே ரஞ்சின் ராஜுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். பல இடங்களில் அந்த காட்சிகள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அட்டகாசமாகவே இருந்திருக்கு இந்த படத்துக்கு. கிரண் தாஸுடைய கட்ஸ்லையுமே இப்போ நம்ம சைஜு குரூப்புடைய ஆள் ஒருத்தர் அந்த மெரின் பொண்ணிங்க வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சு ஒரு கடகணிகள்லாம் போய் விசாரிப்பாப்புல. அவர் போகிற அந்த ஷாட்டையும் பின்னாடியே அடுத்து நம்ம அர்ஜுன் அசோகன் போகக்கூடிய அந்த ஷாட்டையும் மேட்ச் கட்ஸில் வச்ச விதமாகட்டும், அந்த பிரிட்ஜு மேலே சைஜு குரூப் நிற்கிற அதே சீனில் மேட்ச் கட்ஸில் டக்குன்னு நேரம் மெரினுக்கு போன அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை எடிட்டரான கிரண் தாஸுமே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக எந்த அளவுக்கு கிறிஸ்பாக பட் புரிகிற மாதிரி அதை ஸ்மார்ட்டாக கட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் பண்ணத்தான் செஞ்சுருக்காப்புல. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் வச்சுங்களேன். குறிப்பாக 3 கதாபாத்திரம் தான். இந்த 3 ஸ்ரீபாலா. ஒன்று நம்ம அர்ஜுன் அசோகன், அவர் தான் ஹீரோ. அபர்ணா தாஸ் தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நம்ம பூவே உனக்காகல விஜய்க்கு பேர் பண்ணாங்களே சங்கீதா, அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோவுடைய அம்மாவாக பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் இவங்க காட்டினதின்படி இந்த 3 பேர் ஓரளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள்னு சொல்லலாம். சைஜு குரூப்னு ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அவரும் தேவையான விஷயத்தை ரொம்ப நீட்டாகவே கொண்டு வந்துருந்தாப்புல. இது போக இதில் சித்திக் ஆகட்டும், அஜு வர்கீஸ் ஆகட்டும், இந்திரன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட் அங்கங்கே உள்ள வந்துட்டு போகத்தான் செய்கிறாங்க. இவங்களுடைய கதாபாத்திரம் எல்லாம் ஓகே கொடுத்ததை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இவங்க எல்லாரும் அது நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நீட்டான த்ரில்லர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சைடில் இருந்து இது ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. பட் இந்த படம் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸு, கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த ரசிகரில் நிச்சயமாக அந்த படம் கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சும்மா வேறு மாதிரி போகும். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு பொண்ணு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.